சும்மா வாயில நாம் அவரை அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம், மாறாக அவருடைய வசனத்தின்படியாக அவருடைய கற்பனையின்படி நடக்காம போயிடுறோம், அவரை நாம் விசுவாசிக்காம போயிடுறோம். தேவன் சொல்லுவாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா, கடுகளவு விசுவாசம். ஏன் அவர் சொல்றாருன்னா, பிகாஸ் யூ ஆர் நாட் லவ்விங் ஹிம். நாம் தேவனை அன்பு செலுத்துகிறதே இல்ல, சும்மா பார்வைக்காகவும் வார்த்தைக்காகவும் நாம் அன்பு செலுத்துறோம் சொல்லிக்கிறோமே தவிர நான் உண்மையாக அன்பு செலுத்துறேன். நீங்க உங்க மனைவி இடத்துல போய் ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லுங்க, போய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க நேசிக்கிறதுக்கு மாறாக நடந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாகவே என்ன நினைப்பாங்க? பிரியமானவர்களே, இவரை என்ன நேசிக்கலன்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய நடக்கை எப்படியா இருக்கு? உங்களை நேசிப்பதற்கு மாறாக இருக்கு. நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு நடக்க வித்தியாசமாக இருக்கும். அதே உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நேசிக்கிறீங்கன்னா அவங்களோட நடக்க வித்தியாசமா இருக்கும். ஒருத்தங்களை பிடிக்கலன்னா உங்களுடைய நடக்க வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட நீங்க பிஹேவ் பண்றது வித்தியாசமா இருக்கும். அப்ப பிடிச்சதுக்கும் பிடிக்காததுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் காட்ட முடியும்.